ராக்கெட் லான்ச்சர்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பி ஆர்டர் 3/2025. இந்த ஆர்டர் வந்த டேட் பார்த்தீங்கன்னா 28th March 2025. இதில் சப்ஜெக்ட் என்னென்னா மகிழா சமன் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் ஸ்கீம் ரிகார்டிங். இந்த ஆர்டரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மகிழா சமன் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் ஸ்கீம் will remain effective only until 31st March 2025. After this date, no new deposits shall be accepted under the scheme. அதாவது மகிழா சமன் சேவிங் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பி ஆர்டர் 5/2023 டேட்டட் ஆன் 31st 2023 உருவானது. இந்த ஸ்கீம் 2023 April 1 இருந்தது. அந்த ஸ்கீம் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 31st March 2025 அந்த தேதி வரைக்கும் தான் நியூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தேதிக்கு அப்புறமேட்டு இந்த ஸ்கீம் வந்து டிஸ்கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஸ்கீம் வந்து டிஸ்கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறத சொன்னது யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ், அதாவது பட்ஜெட் டிவிஷனில் 27th March 2025 சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இது. அந்த ஸ்டேட்மெண்ட் படி நம்ம இது யாருக்கு சொல்லியிருக்காங்கன்னா டோட்டலாக மே இன்ஃபார்ம் ஆல் பேங்க்ஸ், ஏஜென்சிஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் டு என்ஷூர் தட் நெசசரி ஆக்ஷன்ஸ் ஆர் டேக்கன். அதாவது இந்த பட்ஜெட் டிவிஷனில் அவங்க சொன்ன ஆர்டர் வந்து எல்லா போஸ்ட் ஆஃபீஸஸ், பேங்க்ஸ் அண்ட் ஏஜென்சிஸ் எல்லாத்துக்கும் பொருந்தும் அப்படின்னு அவங்க சொன்னதை வச்சு நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷனில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டுக்கு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் டிவிஷனை ஆர்டர் போட்டிருக்காங்க. இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம், நான் உங்களுக்காக ஒரு ஹிண்ட்ஸ் மட்டும் கொடுக்குறேன். அதாவது எஸ்பி ஆர்டர் 5/2023 படி எம்எஸ்எஸ்சி ஸ்கீம் அப்படிங்கிறது புதுசாக உருவானுச்சு. எஸ்பி ஆர்டர் 3/2025 படி அந்த எம்எஸ்எஸ்சி ஸ்கீம்ங்கிறது டிஸ்கண்டினியூ ஆணுச்சு. அதாவது எம்எஸ்எஸ்சி உருவான வருஷம் 2023, அதோட ஆர்டர் பார்த்திங்கன்னா 5. எம்எஸ்எஸ்சி டிஸ்கண்டினியூ ஆன இயர் வந்து 2025, அதோட ஆர்டர் பார்த்திங்கன்னா 3. அதாவது 2023 உருவாகும்போது 5, 2025 டிஸ்கண்டினியூ ஆகும்போது 3. அதாவது 3 வரும்போது 5 வரணும், 5 வரும்போது 3 வரணும். இது ஒரு ஷார்ட்கட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எம்எஸ்எஸ்சி ஸ்கீம் உருவானது 2023, அப்போது ஆர்டர் 5. எம்எஸ்எஸ்சி ஸ்கீம் டிஸ்கண்டினியூ ஆனது இயர் வந்து 2025. ஸோ அது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 3. ஓகே, அடுத்த ஆர்டர் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.